காலத்தில் எழுந்தருளியிருக்கும் முக்குறுணி விநாயகர் திருவருளையும் ஸ்ரீ கோவலரம்மை உடனாய வைகுந்த காலத்தியப்பர் திருவருளையும் சிந்திக்கின்றோம். சரணுடையேன் என்று தலை தொட்டிருக்க முரணுடையேன் அல்லேன் நான், முன்னம் திரள் நெடுங்கோட்டு அண்டத்தான் அப்புறத்தான் ஆனை முகத்தான் அமரர் பண்டத்தான் தாழ்பணியாய் பண்டு. இது கபிலதேவ நாயனாரால் அருளி செய்யப்பட்ட மூத்த நாயனார் திருவிரட்டை மணிமாலை. அதில் உள்ள செய்யுள். இதனுடைய பொருள், அந்த விநாயகப் பெருமானை நான் முன்னமே பணிந்தேன். ஆனால் அவனையே சரணாக நான் பற்றினேன்னு என்னால் சொல்ல முடியவில்லை. அப்படி அவனையே எண்ணக்கூடிய அருளை அவன் எனக்கு தர வேண்டும். சரணுடையேன் என்று தலை தொட்டு இருக்க முரணுடையேன் அல்லேன் நான், முன்னம் திரள் நெடுங்கோட்டு அண்டத்தான் அப்புறத்தான். முன்னம் திரள் நெடுங்கோடுன கொம்பு, பெரிய நீண்ட கொம்பு, நெடுங்கொம்பு அந்த ஆனை முகத்துக்கு முன்னாடி இருக்கு. கொம்புங்கிறது தந்தம், கோடு. அப்படிப்பட்ட தந்தங்களை, நீண்ட தந்தங்களை உடைய அண்டத்தான், இந்த உலகமாக வியாபித்து இருக்கக்கூடியவனும், இந்த உலகமாக இருக்கக்கூடியவனும், அப்புறத்தான் இந்த உலகங்களை கடந்தும் இருக்கக்கூடியவனும், ஆனை முகத்தான், அப்படி பெரிய தந்தங்களை உடைய யானை முகத்தை உடையவனும், அமரர் பண்டத்தான், அமரர்களால் தேவர்களால் விரும்பப்படக்கூடியவன் விநாயகப் பெருமான். ஏன்னா அவன் கஜமுகாசுரனை சம்ஹாரம் பண்ணி அவங்கள காப்பாற்றினதே பிள்ளையார் தான். பண்டத்தான்னா தேவர்கள் செல்வம் போல அந்த விநாயகனை எண்ணி விநாயகன் ரொம்ப விரும்புகிறார்கள். இதுக்கு இன்னொரு அர்த்தம், பண்டம்னா விருப்பமான பொருள்னு பொருள். பலகாரம் பண்டங்கிறோம்ல, அப்போனா விரும்பத்தக்க பொருள்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பண்டாரம் அப்படின்னா கஜானா அப்படின்னு அர்த்தம் உண்டு. அப்படி தேவர்களுக்கு மிகவும் விருப்பமான அந்த விநாயகப் பெருமானை நான் ஒரு உறுதியாக பற்றும்படியாக அந்த விநாயகப் பெருமான் எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கபிலதேவ நாயனார் அந்த விநாயகப் பெருமானிடத்தை விண்ணப்பம் வைக்கிறார்.